மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு நம்ம வீட்டு ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் நல்லா உதிரியாக குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம குஸ்கா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா களைஞ்சி ஒரு 1/2 அன் ஹவராவது ஊற வச்சுருங்க. அரிசி களையும் போது இப்படி நல்லா கை வச்சு களைஞ்சிருங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர்லேயே பாஸ்மதி ரைஸில் எப்படி உதிரியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நெய்யை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, 2-3 ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 3 பெரிய வெங்காயத்தை நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவோமோ நீட்ட வாக்கில் அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு சுவை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும், நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதனால் இது நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாவை நடுவில் வதந்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறம் 2-3 வதக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் கரம் மசாலா தூள் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியில் ஒரு 2 வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி புதினா சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதே மாதிரி பிரியாணி சாப்பிட்ற அதே ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சிக்கன், மட்டன் போட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம பிளெயினாக பண்ணுற குஸ்கா அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் இதே ரேஷியோவில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குலையாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குஸ்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட நெய், எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி திரண்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு போட்டோம். நம்ம தண்ணி 1/2 கப் சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 20 நிமிஷமாக நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை சீரக சம்பா அரிசியில் கூட பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ணுறோம். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறக்கூடாது, ஏன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் மேலோட்டமாக ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 2 விசில் தான் விட போகிறேன். விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு இறக்கி வச்சுருங்க. அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல உதிரியான குஸ்கா ரெடி ஆயிரும். பிரியாணி டேஸ்ட்டை விட ஒரு படி அதிகமாகவே சுவையாக இருக்கும். இந்த ரேஷியோவில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குக்கரில் குலையாமல் சூப்பராக குஸ்கா ரெடி ஆகி வரும்.
அவ்வளோதான் மக்களே.